மாட்டு இறைச்சிக்கு தொடர்ந்து தடைகளை விதித்து வரும் மத்திய அரசு பாஜக இதுவரை மாட்டு இறைச்சி ஏற்றுமதிக்கு ஏன் தடை விதிக்கவில்லை என்பது கேள்வியாகவே உள்ளது. நாடு முழுவதும் மாடுகள் விற்பனைக்கும் மாட்டிறைச்சிக்கும் மத்திய அரசு தடை விதித்துள்ளதற்கு கேரளா முதலில் எதிர்ப்பு தெரிவித்தது. அதனையடுத்து கர்நாடகம், மேகாலயா, மிசோரம் ஆகிய மாநிலங்களும் தமது எதிர்ப்பை கடுமையாக பதிவு செய்துள்ளது. இந்தியா முழுவதும் கொந்தளித்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு மௌனத்தை மட்டுமே பதிலாக கொண்டுள்ளது. இதேபோல் சில மாதங்களுக்கு முன்பு திடீர் உத்தரவின் பேரில் வட இந்தியாவில் பல மாநிலங்களில் மக்கள் தனது பிழைப்பிற்காக நடத்தும் பல மாட்டிறைச்சி கூடங்கள் மத்திய அரசும் மற்றும் மாநில அரசும் இணைந்து மூடியது. ஆனால் அப்போதும் மாட்டிறைச்சி ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதிக்கவில்லை. தற்போது வெளியிடப்பட்டுள்ள உத்தரவு மாட்டு தொழுவத்திற்கு அனுப்பப்படுவதை முறைப்படுத்துவதாக இருக்கிறது. இந்த உத்தரவின் மூலம் முழுமையான உத்தரவு பெற்ற மாட்டு தொழுவத்திற்கு மட்டுமே மாடுகளை விற்பனை செய்ய முடியும். இதனால் நம் ஊர்களில் இருக்கும் கறிக்கடைகள் முழுமையாக பாதிக்கப்படும். மேலும் இந்த உத்தரவுகள் முழுமையாக அமலாக்கம் செய்யப்பட்டால் மக்கள் அனைவரும் பதப்படுத்தப்பட்ட மாட்டிறைச்சியை மட்டுமே வாங்க முடியும். அதனை பெரிய நிறுவனங்களின் கையில் இருந்தால் இதனை விலையும் அதிகமாக இருக்கும் என்பதை நாம் மறுக்க முடியாது. ஏற்கனவே மோடி தலைமையிலான அரசு பல மாநிலங்களில் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ள நிலையில் இத்தகைய அறிவிப்பு நாடு தழுவிய தடையாக மக்கள் பார்க்கின்றனர். மத்திய அரசின் இந்த உத்தரவுகள் அனைத்தும் சாமானியர்களை மட்டுமே நேரடியாக பாதிக்கும் வகையில் உள்ளது. ஒவ்வொரு மாதமும் பல்லாயிரம் டன் மாட்டிறைச்சி செய்யும் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு இந்த உத்தரவால் எவ்விதமான பாதிப்பும் இல்லை என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கும் செய்தியாக உள்ளது. மோடி தலைமையிலான மத்திய அரசின் இந்த தடையால் நாட்டில் இருக்கும் சிறு மாட்டிறைச்சி கூடங்கள் மூடப்படும். இதன் வாயிலாக நாட்டில் இருக்கும் அனைத்து பசு, எருமை, அதன் கன்றுக்குட்டிகள், ஒட்டகம் ஆகியவை இந்த பெரிய நிறுவனங்களின் கைகளில் நேரடியாக கிடைக்கும். மத்திய அரசின் இந்த அறிவிப்பால் பாதிக்கப்பட போவது சாமானிய மக்களும் வியாபாரிகளும் தான். ஏற்றுமதி செய்யப்படும் இறைச்சி எங்கு செல்கிறது தெரியுமா? இந்தியா, பிரேசில் 2 நாடுகள் தான் உலகளவில் அதிகம் மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யும் நாடுகளாகும். 2014ஆம் ஆண்டு பிரேசில் தான் மாட்டிறைச்சி ஏற்றுமதியில் முதல் நாடு என்பதை மாற்றியது என்று கூறுகின்றது அமெரிக்க விவசாயத்துறையின் தரவு. 2016ஆம் ஆண்டு தரவின்படி இந்தியாவும் பிரேசிலும் கிட்டத்தட்ட ஒரே அளவு மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்துள்ளன. உலக மாட்டிறைச்சி சந்தையுடன் ஒப்பிடுகையில் பிரேசிலிடம் 20% சந்தையும் இந்தியாவிடம் 20% சந்தையும் உள்ளது. இதை தவிர ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளும் உலகளவில் மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்கின்றனர் என்று கூறுகின்றது அமெரிக்க தரவு. இந்தியா அதிகாரப்பூர்வமாக ஏற்றுமதி செய்வதில்லை என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எருமை மாட்டிறைச்சியை தான் ஏற்றுமதி செய்து வருகின்றது. அதனால்தான் இந்தியாவில் பீஃப் என்ற பெயர் பிரபலமானது என்றே கூறலாம். இதனை காரா பீஃப் என்றும் கூறுவர். இந்தியாவில் இருந்து 2015-2016இல் பீஃப் வியட்நாமிற்குத்தான் அதிகளவில் ஏற்றுமதி செய்துள்ளது. இதன் மதிப்பு மட்டும் 13,125 கோடி ரூபாய் ஆகும். அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவில் இருந்து மலேசியாவிற்கு 2,683 கோடி ரூபாய் மதிப்பில் பீஃப் ஏற்றுமதி நடந்துள்ளது. சவுதி அரேபியாவிற்கு 1,416 கோடி ரூபாய்க்கும், ஈராக்கிற்கு 767 கோடி ரூபாய்க்கும் இந்தியாவில் இருந்து 2015-16ஆம் ஆண்டில் பீஃப் ஏற்றுமதி நடந்துள்ளது. 2015 மே மாதம் பிரதமர் மோடி அவர்கள் சீனா சென்று வந்தபோது இந்தியாவில் இருந்து அரிசி, பீஃப் மற்றும் சில மசாலா பொருட்கள் ஏற்றுமதிக்கும் ஒப்பந்தம் செய்யப்பட்டு சீனாவில் இருந்து இந்தியாவில் மாட்டிறைச்சி ஆய்வு செய்ய அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். அதற்கு முன்பும் சீனாவில் இந்திய மாட்டிறைச்சி இறக்குமதி செய்யப்பட்டாலும் அது வியட்நாம் வழியாகவே சென்றது. நேரடி ஏற்றுமதி செய்யப்படவில்லை. சீன அதிகாரிகளின் ஆய்விற்கு பிறகு ஜனவரி 2016இல் இந்திய மாட்டிறைச்சியை நேரடியாக இறக்குமதியை செய்ய சீனா அதிகாரப்பூர்வமாக அனுமதி அளித்தது. 2016ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் பிரேசிலில் இருந்து 1850 மெட்ரிக் டன் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவில் இருந்து 1385 மெட்ரிக் டன் பீஃப் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது.
கடந்த சட்டசபை தேர்தலில் யூபியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னர் அந்த மாநிலத்தில் மாட்டிறைச்சிக்கு தடை விதிக்கப்பட்டது. இதேபோன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் மாட்டிறைச்சி கூடங்களுக்கு கடந்த திங்கட்கிழமை சீல் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது மத்திய அரசின் மாட்டிறைச்சி தடைக்கு நாடு முழுவதும் எதிர்ப்புகள் வலுக்கும் நிலையில் மத்திய அரசு இதற்கு எப்போது எப்படி தீர்வு காணும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.